फोटो 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 வெளி 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 ஜாப்பனீஸோட ஒரு ஆர்ட் போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையான தொட்டின்னு சொல்லிட்டு சாயினா செடின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டையான தொட்டியில் வந்து நம்ம ஒரு மரங்கள் நம்ம இயற்கையில் வளர்கிற மரத்தை வந்து கட்டையான தொட்டியில் வருஷமாக இதில் க்ரோ பண்ணுவாங்க. அது வந்து பழைய மரத்துக்கான அந்த அம்சங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்காக நம்ம ஒரு சில ப்ரூனிங் டெக்னிக் சொல்லுவாங்க. அங்கங்கே கவாத்து பண்ணுற டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி கிளைகளுக்கு அந்தந்த வடிவத்தை கொடுக்கறதுக்கு அலுமினியம் கம்பிகளை வச்சு நம்ம வளைச்சி ஒரு ஷேப் கொண்டு வரோம். இதனால வந்து நமக்கு ஒரு வயது முதிர்ந்த ஒரு மரத்தினுடைய தோற்றம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து நம்ம ஒரு தொட்டியில் வளர்க்குற செடிக்கு கொண்டு வரணும். இதனுடைய விலை மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கிடைக்கிற அழகு செடிகளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை விட டபுள் ட்ரிப்புளான ரேட் வரும். இது போன்சாய் மரம் நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போதே அது ஒரு ஆர்ட் ஆஃப் மெடிடேஷன் மாதிரி இல்லை, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இது மாதிரிலாம் ரெடி பண்ணுறோம். அது 10,000 அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி பிளான்டிங் பண்ணுறோம் சார். இப்போ இது பார்க்கும்போது கருங்காலி இப்போ ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கிற ஒரு ட்ரீ. இப்போது இது நம்மளோட ஆரிஜின் பூர்வீகமாக தமிழ்நாடு சவுத் இந்தியாவை சார்ந்தது தான். பட் இது என்டேஞ்சர் ஆகி இப்போ திரும்ப இந்த பாப்புலேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ஹை வேல்யூ உள்ள ஒரு டிம்பர்ன்றதால இப்போ இது டிமாண்ட் அதிகம். நம்ம வந்து வெளியிலும் கேட்குறோம். பட்டை அந்த மாதிரி எல்லா ஸ்மெல்லுமே இதில் வரும் சார். பிரியாணி சாப்பிடும்போது ரியலான பிரியாணி இது உண்மையான ஸ்பைஸுங்க சார். நல்லா வரும் சார். இது வந்து ஓரளவுக்கு கூலான சூழ்நிலையில் தான் வரும் சார். ரொம்ப ஹார்டான இடத்துல வராதுங்க சார். இது வந்து டைஜஷனுக்கு டைஜஷனுக்கு ரிலேட்டடான எல்லா இதுவுமே வந்து நம்மளுக்கு ஸ்வெல்லிங்ஸில் டெவலப் டைம் ஆகும் சார். கொஞ்சம் பெருசாக காய்ச்சி தான் அந்த விழுது இந்த மாதிரி ஒரு நோட்லேயும் வரும். செடியிலேருந்து வரும். என்னங்க சார் கொஞ்சம் முன்னாடி கிருஷ்ணா கொஞ்சம் வாசனை தெருவில் யூஸ் பண்ணுறவங்க ஸ்ட்ரெஸ் இல்லை. மரமாக தெரப்பி அப்படின்னாலும் போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆயிலை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வெளியிடுது. அவங்களுக்கு வந்து இது நிறைய அந்த ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட்டாக மெயினாக மெடிசன்ஸ் இருக்குது. மரமாக தெரப்பி யூஸ் பண்ணுறாங்க. அதர்வைஸ் ஹெட்டேக் யூஸ் பண்ணுறது, ரொமாட்டிசம் எல்லா மூட்டு வலி தைலம் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் ஒரு ட்ராப் இருக்கும் சார். இந்த ஸ்கின்ல ஒரு வெள்ளை போன மாதிரி பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கான மருந்தெல்லாம் வந்து பிரமிழ். நீங்கள் இது மாதிரி ஸ்டால் எதனா வச்சுருக்கீங்களா? இந்த ப்ராடக்ட்லாம் கல்லூரியில் இருக்கிற பிரச்சனை அந்த மாதிரி இடத்துல வந்து கற்பூரவழியோடு மெலிசாக இருக்கும். அந்த ஓமம் ஸ்மெல் இதில் நம்ம வந்து பிரியாணி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம அதில் போட்டுட்டா
ஆய்வுகள் எப்படி இருந்தது? பொட்டானிக்கல் கார்டன் இன்று காலையிலிருந்து வால்பாறையில் தொடங்கி ஆய்வுகளை இப்பொழுது கள ஆய்வை நிறைவு செய்ய போகிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் இதற்கான ஏற்பாடை செய்திருந்தார். எங்களுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் முதன்மை மாவட்டமாக விசாரித்த போது ஆன்காலஜிஸ்ட் இந்த புற்றுநோய் 3 விதமான பரிசோதனையில் முதன்மை மாவட்டமாக இருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது. வரவேற்க தகுந்தது. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நிர்வாகத்திற்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று 30 ஆண்டுகளுக்கு முன்பு வீடுகள் உரிமை வீடுகள் என்று சொல்லப்படுகின்ற அது இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா ஆகட்டும், கலைஞர் கனவு திட்டம் போன்று பல வீடுகள் அந்த காலத்தில் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அது கிராம பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் அது அனுமதிக்கப்படும் என்ற நிலை மாறி 30 ஆண்டுகளுக்கு முன்பு யாரெல்லாம் வீடு கட்டி பழுதடைந்திருக்கிறதோ சேதமடைந்திருக்கிறதோ அதையும் கட்டித்தரலாம் என்று ஒரு சிறப்பு அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறார். அதற்கும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய வேண்டுகோளை ஏற்று செய்திருப்பதாக அறிந்தோம். இதெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னும் திட்டங்களை விரிவாக்கம் செய்ய வேண்டும். நாளை காலை ஆய்வுக் கூட்டத்தில் என்னென்ன கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல் கொடுத்திருக்கிறார்களோ அந்த பத்திரிகைகள் வைத்து விசாரித்து மதியம் பத்திரிகையாளரை சந்தித்து எல்லா விவரங்களையும் போடுவோம். பொட்டானிக்கல் கார்டன்ஸ் மேம்படுத்துகிறோமா அதுக்கு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எங்கே இங்கேயா கோயம்புத்தூர்லையா? கோயம்புத்தூர் அது நாளை கூட்டத்தில் முடிவு செய்வோம். அது பல்வேறு மாவட்டங்களில் இப்போ ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. அதோட வளர்ச்சி திட்டப்பணிகள் வந்து இந்த அளவுக்கு ஆய்வு